அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை சரி, வணக்கம். வணக்கம். சரி, இன்றைக்கு ஒரு அழகான நாள் என்று நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலேயே என்னன்னு சொல்றது, எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் தன்னுடைய பிள்ளைய கையில எடுத்து தொட்டிலாட்டு விழாவில நிக்கிறது. ஒரு தாய் தகப்பனா ஒரு பெரிய ஒரு விஷயம். தாய் தகப்பன் என்ற அந்தஸ்தை கொடுத்த அந்த குழந்தைக்கு எடுக்கிற முதலாவது விழான்னு சொல்றது. சரி, பிள்ளைக்கு என்ன பேர்? தன்விகா. தன்விகா குட்டின்ற 31st ஃபங்க்ஷன் இன்றைக்கு நடக்குதாமன்னு சொல்லி யாரோ தன்விகாக்காக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, நிறைய தாம்போல கிடக்குது. கேர்ள் பேபி என்றதால எல்லாமே பிங்க் கலர்ல குடுங்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி நீங்களும் வாங்கியும் இருப்பீங்க. ஆனால் தங்களுடைய பரிசுகள் பிள்ளைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசையா கிஃப்ட் கொடுத்துருக்கணும். முதலாவதா இந்த பரிசை வச்சிருவோம் என்ன. சரி, பிள்ளையோட நிக்கிறபடியா நாங்க கையில கொடுக்காம வச்சிடுறோம். சரி, நாங்க அந்த என்னன்னு சொல்றது, கோபுரம் கட்டின மாதிரி சைடால முன்னால உள்ளால எல்லா பக்கத்தாலையும் அந்த கிஃப்ட் அடுக்கி வச்சு கொண்டு வந்திருக்கிறோம். சரி, அது மட்டும் இல்ல, இன்னொரு கிஃப்டும் இருக்குது பிள்ளைக்காக. பிள்ளைக்கு என்னன்னு சொல்றது, இப்ப ஒரு 3 மாசத்துக்கு பிறகு ஆளை இதுல போடலாம். இப்ப போடக்கூடாது, முதுகு நோவும் பிள்ளைக்கு. பேபி ரொக்க 2 கொடுத்து விட்டுருக்குறாங்க அழகாக. அதுவும் பிங்க் கலர்லயே கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா கொடுத்து விட்டுருக்குறாங்க. சரி, யாராருக்கும் கிஃப்ட் எல்லாம் வேண்டியாச்சு? யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கனவேர் நிக்கணும். யார சொல்றேன்னு தெரியல. எங்க நிக்கணும் அந்த கனவேர்? இங்க நிக்கிறாங்களோ? வெளிநாடு. சரி, வெளிநாடுல கனவேர். யார் அந்த கனவேர்? உங்களோட சைடுலயும் இருக்கணும். இனி என்ன, 2 பேரும் ஒரு சைட் தான். பிறகு என்ன என்றாலும் பரவாயில்ல. உங்களோட சைடுல யார் இருக்கணும்? அண்ணாவே தம்பியா? என்ன பேர் அண்ணாக்களுக்கு? செந்தூர்நாதன், தணிகன். சரி, வேற? தம்பி மால்மருகன். இல்ல, என்ன பேர்? சக்கராஜுதன். அது யாரு? தம்பி. அப்ப நிறைய சொந்த சகோதரங்கள் வெளிநாட்டுல நிறைய பேர் நிக்கணும். எத்தனை சகோதரம் உங்களுக்கு? 6 பேர். 6 பேர்ல 4 பேர் நிக்கணுமோ? 4 பேர் நிக்கிறபடியா யார சொல்றதுன்றது பெரிய யோசனையா இருக்கு வேணே. சரி, உங்களோட சைடுல யாரு இருக்கிறது? தம்பி நிக்கிறார். என்ன பேர் தம்பிக்கு? கீதன். மருமகளுக்காக கீதன் அனுப்பி இருப்பாரா அல்லது பெறாமகளுக்காக அண்ணா மார தம்பி மார அனுப்பி இருப்பாங்களா? இல்ல அதையும் விட வேற யாருமா? தங்கச்சி இருக்கிறா. எங்க இருக்கிறா? சுவிஸ்ல இருக்கிற. ஒரு ஆள் லண்டன்ல. சரி, இப்போ ஒரு என்னன்னு சொல்றது, யாரடா அனுப்பி இருப்பாங்கன்னு பெரிய ஒரு யோசனையா இருக்கும் என்ன. ஆனா யார் செஞ்சாலும் சந்தோஷம் என்ன. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வினம். சில பேர் பேங்குக்கு த்ரூவா காசை போட்டு விடுவினம். சில பேர் இங்க வாராக்களிட்ட நேரம் கொடுத்து விடுவினம். சில பேர் இப்படி ஒரு மொமெண்ட்டை உங்களுக்கு உருவாக்கி தரணும் என்று ஆசையா அனுப்பி இருப்பினும். ஒவ்வொருத்தர் தங்களோட அன்பை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவினம். இப்படி வெளிப்படுத்த நினைக்கிறார்கள் யாரா இருக்கும்? 2 சைடும் இப்படியும் செய்வினம் என்ன. சரி, இன்றைக்கு பிள்ளைக்கு அவளுக்கு இப்ப இது விளங்காது. அவளுக்கு இப்ப விளங்குற பருவம் இல்லை. ஆனா தனக்கு 31வது நாள் தொட்டிலாட்டு விழாவுக்கு யாரோ வெளிநாட்டுல இருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்கன்னு ஒரு 5 வருஷத்தால மேபி இந்த வீடியோ பார்க்கல சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். சரி, முதல் பிள்ளையா? சரி, எப்படி இருந்தது பிள்ளைய கையில் எடுக்கல? எவ்வளவு சந்தோஷம், சொல்ல இல்லாத சந்தோஷம்.
அதே சந்தோஷம் இங்க இன்றைக்கு தொட்டிலாட்டு விழாவுக்கு எங்களால் வர முடியல. இந்த சந்தோஷத்துல தாங்களும் கலந்து கொள்ள முடியல. கலந்து கொள்ள முடியாட்டிக்கும் தாங்கள் பரிசு அனுப்பணுமான்னு சொல்லி ஆசையா இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். இவ்வளவும் செஞ்சாக்கள் இன்னொரு விஷயமும் செய்ய சொன்னது. நான் இதை சொன்னாலே கிட்டத்தட்ட எந்த சைடுன்னு தெரிஞ்சிடும். சொல்லுவோமோ? சரி. அப்பாட அம்மா அப்பா பிள்ளைண்ட அப்பப்பா அப்பம்மா நிக்கணுமா? அவைய கூப்பிடுங்க பாபா. சரி, பெரிய ஒரு சிரிப்போட ஆளுறாள் எழும்புறா. வாங்க. அப்பப்பாவும் அப்பம்மாவும் பிள்ளை. அப்ப எங்க இருந்து வந்திருக்கும்? அண்ணாக்கள்கிட்ட இருந்து. இப்ப 4 பேர் இருக்குன்னு சொல்றீங்க, யார சொல்ல போறீங்க? எல்லாருமா சேர்ந்து செஞ்சிருப்போம். சரி அம்மா இந்த பக்கம் வாங்க. சரி, 2 பேரும் உங்களோட கையால பிள்ளைக்கு இதையும் போட்டு விடட்டாம் தங்கட சார்பான்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு ஜுவல் ஒன்று அனுப்பி இருக்கிறேன் நினைக்கிறேன். பாருங்க. என்ன பேர் சொன்னீங்க ஆளுக்கு? தன்விகான்னு சொல்லி பென்டன் எல்லாம் அடிச்சு செயினும் அனுப்பி விட்டுருக்குறாங்க. போட்டு விட்டுருங்க. 2 பேரும் சேர்ந்து கூட கையால போட்டு ஓ எழுப்பி போடாதேங்க. எழுப்ப மாட்டாவா? இப்ப எழும்ப மாட்டாதான். இனி போக போகதான் விளையாட்டு இருக்குது. அப்படி இங்க பாருங்க. அச்சாப்புல 2 பேரும் இங்க பாருங்க. சரி நீங்க பாக்கணுங்க. அப்படி பிடிங்க. அம்மா சங்கிலி பிடிச்சா நீங்க பாருங்க. நீங்க பாருங்க. அப்பா நீங்க பாருங்க. நன்றி. சரி, இன்றைக்கு இந்த பரிசுகளை அனுப்பின ஆக்களை நாங்க இனி சொல்லுவோம். இந்த செயின் செந்தூர் பெரியப்பா, தனிகன் பெரியப்பா, மாலு சித்தா, யுதன் சித்தா 4 பேரும் சேர்ந்து இந்த செயின் போட்டு விட்டுருக்குறாங்க. மற்றது இந்த கிஃப்ட் இந்த 2 கிஃப்ட்டுமே இந்த பேபி ரொக்கரும் பிள்ளைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அனுப்பினது கிருத்திக் அண்ணா, அக்ஷா அக்கா, ஆதினி அக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். நீ சகோதரங்கள் ஒன்றை விட்ட சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கொடுத்து விட்டுருக்கணும். தங்களுடைய சகோதரியை வரவேற்பதாக சொல்லி கொடுத்துருக்கணும் என்று நினைக்கிறேன். சரி, எதிர்பார்த்தீங்களா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இவ்வளவு செஞ்சதுக்கு? நன்றிதான் சொல்லணும். மிகப்பெரிய நன்றின்னு சொல்லி இருக்கிறீங்க. என்ன ஒரு கவலை, தங்களுடைய பராமகளை பக்கத்துல நின்று இன்றைக்கு வாழ்த்துறதுக்கு தாங்கள் பக்கத்துல இல்லை, இந்த சங்கிலியை தங்கட கையால போட்டு விடுறதுக்கு தாங்கள் இல்லை என்று கவலையா இருக்கு. மிஸ் பண்றோம்னு சொல்லி அம்மா அப்பாட கையால அதை போட்டு விடுவோங்கிற சார்பாண்டு அனுப்பி இருக்கிறேன். வாழ்த்துக்கள். பிள்ளை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவட எதிர்காலத்துல அவட எல்லா வகையான நிகழ்வுகள்லையும் தாங்கள் பங்களிப்பினும் கூடவே இருப்பினும்னு சொல்லி இருக்கணும். உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிள்ளை வளர்ந்து அழகாக என்னன்னு சொல்றது அவன் நினைக்கிற எல்லாத்தையும் கடவுளை அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.